தமிழகத்திலே நல்லாட்சி வழங்கி கொண்டுள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் விதமாகவும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களின் வாழ்த்துக்களுடன் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் முதல் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் அனைத்து தேர்தலிலும் புதிய திராவிட கழகமானது ஆதரவு தெரிவித்து வந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு தெரிவித்த காலத்திலிருந்து எங்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சீர்மன்ற நலவாரிய உறுப்பினர் என்ற பதவியை வழங்கினாங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று நடைபெற்று முடிந்த 30/11/2025 ஆண்டு மிக பிரம்மாண்டமான மாநாட்டை, வெல்லட்டும் சமூகநீதி மாநாடு என்ற மாநாட்டை ஈரோடு எலுமாத்தூரில் நடத்தி காட்டினோம். அந்த மாநாட்டில் தலைமை சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் கலந்து கொண்டு சிறப்பித்தது எங்களுக்கு மக்கற்ற மகிழ்ச்சி. அந்த மாநாட்டில் அவர் பேசும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்து குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் என்று என்னை குறிப்பிட்டு பேசினார். ஆம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்த காலம் முதல் இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அயராது பாடுபட்டு வந்திருக்கோம். புதிய திராவிட கழகம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு, குறிப்பாக சொல்லப்போனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நாங்கள் குறிப்பிட்ட ஒரு 3 தொகுதிகளை குறிப்பிட்டு விருப்பத்தை தெரிவித்திருக்கிறோம். குழுவை சந்தித்து இன்றைக்கு தொகுதியில் எங்களுக்கு இந்த தொகுதிகள் வேண்டும் என்றும் கேட்டுள்ளோம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர்கள் பேசும்பொழுது சொன்ன அந்த வார்த்தை எங்கள் மனதில் இன்றும் இருக்கிறது. எங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லி எங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுத்தருவேன் என்று சொன்னார். மாண்புமிகு தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று ஒப்பற்ற தலைவராக, சமூகநீதி தலைவராக இந்திய திருநாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் திகழ்ந்து கொண்டு இருக்கார். அவர்கள் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக நாங்கள் 3 தொகுதிகள் கேட்டிருக்கிறோம். என்னை போன்ற ஏராளமான தலைவர்கள் அந்த சமுதாயம் சாராமல் இருந்தாலும் கூட, சமுதாய தலைவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்தர வேண்டும் என்று அனைத்து சமுதாய தலைவர்களையும் வரவழைத்து இன்றைக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் கட்டாயம் ஒரு தொகுதி கொடுத்தாலும் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக பிரம்மாண்டமான வெற்றியை, குறிப்பாக சொன்னால் கொங்கு மண்டலத்திலே இதுவரை பெற்றிடாத மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு எங்கள் அன்பு அண்ணன் மேற்கு மண்டல சூரியன் செந்தில் பாலாஜி அண்ணனுடன் ஒருங்கிணைந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து மேற்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவதற்கு புதிய திராவிட கழகம் பாடுபடும். ஜாதி அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொங்கு மண்டலத்தில் டெபாசிட்டை இலக்கு செய்வதற்கு புதிய திராவிட கழகம் உறுதுணையாக இருக்கும். அதே போல் மதவாத அரசியல் செய்யக்கூடிய பிஜேபியை அந்த பகுதியிலே கொங்கு மண்டலங்களிலே ஒரு சீட்டு கூட வர இல்லாமல், ஒரு சீட்டு இல்லை, கட்டாயம் டெபாசிட்டை இலக்கு செய்வதற்கு புதிய திராவிட கழகம் உறுதுணையாக இருக்கும். 234 தொகுதியிலும் மேற்கு மண்டலங்களில் தான் அதிகப்படியான வாக்குகள் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். அதற்கு புதிய திராவிட கழகம் உறுதுணையாக இருக்கும். எங்களை அழைத்து தொகுதி பங்கீட்டிற்கு ஆலோசனை வழங்கிய குழுவின் தலைவர்கள் அண்ணன் டிஆர் பாலா அவர்களுக்கும், அண்ணா ஏவா வேலுவண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் KN நேரு அண்ணன் அவர்களுக்கும், ராசா அவர்களுக்கும், ஏனைய அனைத்து மூத்த தலைவர்களுக்கும் இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, தமிழகத்தில் நல்லாட்சி வழங்கி கொண்டுள்ள மாண்புமிகு தமிழக முதல்வரோட ஆட்சி கட்டாயம் மீண்டும் தமிழகத்திலே மலர வேண்டும். 200 தொகுதியில் திமுக சொல்கிறாங்க, கட்டாயம் 234 தொகுதியில் திமுக வெல்லும். அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு புதிய திராவிட கழக நிர்வாகிகளும் நாங்களும் கட்டாயம் உறுதுணையாக இருப்போம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய திராவிட கழகத்தின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும் என்பதை மட்டும் இந்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை செய்தி நிறுவனர்களுக்கும் இந்த நன்னேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, 3 தொகுதி நாங்கள் விருப்பப்படுற தொகுதியில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், பட்டியல் கொடுத்துருக்குறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த அவர் வாயால் அறிவிப்பார். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 3 தொகுதியில் கொடுத்துருக்கோம்ண்ணா.
ஆனால் அதை நான் சொல்லியிருக்கேன். எப்படிங்கண்ணா? மொடக்குறிச்சி தொகுதி என்னோடய சொந்த தொகுதிங்கண்ணா. மாண்புமிகு தமிழக முதல்வர் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவேன். அதாவது தமிழ்நாட்டில் நல்லாட்சி வழங்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வரோட அந்த நல்ல ஆட்சிக்கும் நல்ல திட்டங்களுக்கு தான் வந்து ஓட்டு போட போகிறாங்க. உதயசூரியனுக்கு மட்டும்தான் ஓட்டு போட போகிறாங்க. அதனால் வந்து அது எந்த தொகுதி கொடுத்தாலும் சரி, அந்த தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற அயராறு பாடுபடுவோம். திமுக 234 ஜெயிக்க போகுது. அதனால் எந்த தொகுதி கொடுத்தாலும் சரி, எங்கள் பகுதியில் எங்கள் கொங்கு மக்கத்தில் எங்கள் மக்கள் வந்து தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 30,000 முதல் 70,000 வரைக்கும் இருக்காங்க. அதனால் எந்த தொகுதி கொடுத்தாலும் அதை பற்றியில் கவலை இல்லை. திமுக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய போகுது. அதுக்கு மேற்கு மண்டலம் மிக பிரகாசமாக இருக்குது. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா?